மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான பாதுகாப்பு சூழ்நிலைக்கு மத்தியில் அமெரிக்கா தனது ராணுவ பணியாளர்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு விவரங்களை ஆய்வு செய்து வரும் ஆய்வாளர் மைக்கேல் ஸ்டீவன்ஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கை ஈரானுடனான மோதல் தெளிவான வெற்றியோ அல்லது தோல்வியோ இல்லாமல் முட்டுக்கட்டையான நிலையில் நீடித்து வரும் சூழ்நிலையில் எதிர்காலத்தில் பல்வேறு ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை அமெரிக்கா திறந்து வைத்துக் கொள்ளும் முயற்சியாக இருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய நகர்வு மத்திய கிழக்கில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள முக்கியமான பாதுகாப்பு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா விமானப்படையைச் சேர்ந்த சில பணியாளர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பப்படுவதாக அழைக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு அறிக்கைகள் தெரிவிப்பதாக ஸ்டீவன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அமெரிக்கா தனது பிராந்திய ராணுவ இருப்பை படிப்படியாக அதிகரித்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்கா ஏற்கனவே மத்திய கிழக்கில் பல்வேறு வகையான ராணுவ தளங்களையும் முக்கியமான பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் கொண்டுள்ளது. அந்த தளங்கள் அமெரிக்காவினுடைய பிராந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே கூடுதல் பணியாளர்களை அனுப்புவது வெறுமனே வழக்கமான பணியாளர்கள் மாற்றமாக இருக்கின்றதா அல்லது அதற்கு பின்னால் விரிவான ராணுவ திட்டம் உள்ளதா என்ற கேள்வி தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அமெரிக்கா தனது பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவது ஒரு விதமான ராணுவ குவிப்பு நடைபெறுவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். இருப்பினும் இந்த குவிப்பின் உண்மையான நோக்கம் என்ன என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்கா எந்த வகையான நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது என்பதற்கான உறுதியான தகவல்கள் வெளிவராத நிலையில் பல்வேறு சாத்தியக்கூறுகள் குறித்து பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். முதலாவது சாத்தியம் இந்த படையினர் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளுக்கான முன் தயாரிப்பாக இருக்கலாம் என்பதாகும். மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்ததால் குறுகிய காலத்திற்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறனை அமெரிக்கா கொண்டிருக்க வேண்டும். அதற்காகவே கூடுதல் விமானப்படை பணியாளர்கள் மற்றும் பிற ராணுவ பணியாளர்களை முன்கூட்டியே பிராந்தியத்தில் நிலைநிறுத்துவது ஒரு வழியாக இருக்கலாம். இரண்டாவது சாத்தியம் ஏற்கனவே மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் பணியாளர்களினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதாகும். ஈரானுடனான மோதல் நீடிக்கும் சூழலில் அமெரிக்க தளங்கள் எதிர்த்தாக்குதல்களுக்கு இலக்காகும் அபாயம் அதிகரிக்கக்கூடும். இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தவும் அவசர நிலைகளுக்கு தயாராக இருக்கவும் கூடுதல் பணியாளர்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம். மூன்றாவது சாத்தியம் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தயாராகும் வகையில் அமெரிக்கா தனது விருப்பங்களை விரிவுபடுத்திக் கொள்வதாகும். அதாவது உடனடியாக எந்த ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையையும் மேற்கொள்ளாமல் தேவையான நேரத்தில் விரைவாக செயற்படுவதற்கான திறனை அமெரிக்கா பாதுகாத்துக் கொள்ளலாம். இதுபோன்ற நடவடிக்கை ராணுவ திட்டமிடலில் ஒரு முக்கியமான அணுகுமுறையாக கருதப்படுகிறது. இதனால் தற்போது அமெரிக்காவினுடைய நடவடிக்கையை நேரடியாக ஒரு பெரிய தாக்குதலுக்கான தயாரிப்பாக கருதுவது அவசரமான முடிவாக இருக்கலாம். கூடுதல் பணியாளர்கள் அனுப்பப்படுவது மட்டுமே ஒரு முழுமையான ராணுவ நடவடிக்கை தொடங்கப் போகின்றது என்பதற்கான உறுதியான ஆதாரமாக இருக்காது. அதேவேளை பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ இருப்பு அதிகரிப்பது புறக்கணிக்க முடியாத ஒரு முக்கியமான அறிகுறியாகும். ஈரானுடனான மோதலின் தற்போதைய நிலையும் இந்த விவகாரத்தில் முக்கியமானதாக உள்ளது. மோதல் தெளிவான வெற்றியோ தோல்வியோ இல்லாமல் முட்டுக்கட்டையான நிலையில் தொடர்வதாக ஸ்டீவன்ஸ் மதிப்பிடுகின்றார். இதுபோன்ற சூழலில் இருதரப்பும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மிகவும் கவனமாக பரிசீலிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானுக்குள் மிகப்பெரிய அளவிலான தரைப்படையெடுப்பை நடத்துவது மிகுந்த சிக்கலான நடவடிக்கையாக இருக்கும். ஈரானின் பரந்த நிலப்பரப்பு, புவியியல் அமைப்பு, ராணுவ திறன்கள் மற்றும் பிராந்தியத்தில் அதனுடன் தொடர்புடைய பல்வேறு சக்திகள் போன்ற காரணிகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தக்கூடும். இதன் காரணமாகவே அமெரிக்கா தற்போது ஈரானுக்குள் முழுமையான தரைப்படையெடுப்பை நடத்தி அதன் மூலம் தீர்மானமான வெற்றியை பெற முயற்சிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்பதே தனது மதிப்பீடு என ஸ்டீவன்ஸ் தெரிவித்திருக்கிறார். ஒரு பெரிய படையெடுப்பு நீண்டகால ராணுவ ஈடுபாட்டை உருவாக்கக்கூடும். அதனால் ஏற்படுகின்ற மனித பொருளாதார மற்றும் அரசியல் செலவுகளும் மிகப்பெரியதாக இருக்கலாம்.
எனவே அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ குவிப்பு ஒரு முழுமையான தரைப்படையெடுப்பை நோக்கிய நகர்வாக இல்லாமல் வரையறுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள், வான்வெளி தாக்குதல்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் அல்லது அவசர நிலை ஏற்படும் பட்சத்தில் விரைவான பதிலடி வழங்குவதற்கான தயாரிப்பாக இருக்கலாம் என்றும் கருத்து முன்வைக்கப்படுகிறது. மேலும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய ராணுவ பிரசன்னம் அதிகரிப்பது அந்த பகுதியில் உள்ள மற்ற நாடுகளினுடைய பாதுகாப்பு கணக்கீடுகளையும் பாதிக்கக்கூடும். அமெரிக்காவின் நகர்வுகளை ஈரான் எவ்வாறு புரிந்து கொள்கின்றது என்பது முக்கியமானதாகும். அமெரிக்கா தாக்குதலுக்கு தயாராகிறது என்ற எண்ணம் ஈரானில் உருவானால் அதற்கேற்ப அந்த நாடும் தனது பாதுகாப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை மாற்றக்கூடும். இதனால் ஏற்கனவே பதற்றமான சூழ்நிலை மேலும் தீவிரமடையும் அபாயம் இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா தனது ராணுவ பணியாளர்களையும் தளங்களையும் பாதுகாப்பதற்காகவே கூடுதல் படைகளை அனுப்பியிருந்ததால் அதன் நோக்கம் தாக்குதலை தொடங்குவது அல்ல, மாறாக எதிர்பாராத தாக்குதல்களுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கையாக இருந்திருக்கலாம். ஒரு நாட்டின் ராணுவ பிரசன்னத்தை அதிகரிப்பது சில சமயங்களில் தாக்குதலை மேற்கொள்வதற்கு மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பை நடவடிக்கையை எடுக்காமல் தடுக்கும் நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் மத்திய கிழக்கில் தற்போது காணப்படுகின்ற இந்த அமெரிக்க ராணுவ குவிப்பின் உண்மையான நோக்கம் குறித்து உறுதியான முடிவுக்கு வருவதற்கு மேலும் தகவல்கள் தேவைப்படுகிறது. குறிப்பாக எத்தனை பணியாளர்கள் அனுப்பப்படுகின்றனர், அவர்கள் எந்த வகையான பணிகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளனர், இந்த நாடுகளில் அவர்கள் நிலைநிறுத்தப்படுகின்றனர் மற்றும் அவர்களுடன் என்ன வகையான ராணுவ உபகரணங்கள் அல்லது விமானங்கள் இணைக்கப்படுகின்றன போன்ற விவரங்கள் வெளிவந்தால் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நோக்கத்தை ஓரளவு தெளிவாக மதிப்பிட முடியும். தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி, அமெரிக்கா உண்மையில புதிய ராணுவ நடவடிக்கைக்கு தயாராகிறதா அல்லது சாத்தியமான அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் வகையில் தனது விருப்பங்களை விரிவுபடுத்துகின்றதா என்பதாகும். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற இந்த பதற்றம் காரணமாக அமெரிக்கா எந்த நடவடிக்கையை எடுத்தாலும் அதன் தாக்கம் ஈரான் அமெரிக்கா உறவுகளுக்கு மட்டுமில்ல, முழு பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். மொத்தத்தில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கூடுதல் ராணுவ பணியாளர்களை குவித்து வருவது பிராந்திய பாதுகாப்பு நிலைமையை மேலும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இது உடனடி தரை தாக்குதலுக்கான தயாரிப்பு என்று உறுதியாக கூற முடியாத நிலையில் அமெரிக்கா தனது எதிர்கால நடவடிக்கைகளுக்கான ராணுவ திறனையும் விருப்பங்களையும் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதற்கான அறிகுறியாக பார்க்க முடியும். ஈரானுடனான மோதல் தீர்மானமான முடிவின்றி நீடிக்கும் நிலையில் அடுத்த கட்டத்தில் அமெரிக்கா எவ்வாறு செயற்படுகிறது என்பதே முக்கியமானதாக இருக்கும். கூடுதல் பணியாளர்களினுடைய வருகை பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக மட்டுமே முடிவடையுமா அல்லது புதிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்குமா என்பது எதிர்வரும் காலங்களில் தெளிவாகும். அதுவரை மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ராணுவ நகர்வுகள் மற்றும் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகள் இரண்டும் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.